பிக் பைஸா இருக்கலாம். எஸ் நேர்களே, முத்துவின் கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த வேர்ல்ட் கப்ல 50 அடிக்காம அதிக ரன்கள் அடிச்சவங்க இன்னைக்கு இந்த ஆக்ஷன் பார்த்தோம். டெவால் பிரெவிஸ், அதுக்கப்புறம் திலக் வர்மா 2வது இடத்துல இருக்காரு. கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க வசந்த் குமார், அங்கு விவின் ஹர்ஷன், விராட் கார்த்திக், கோபி சந்தோஷ், ஜோனிஸ் கிளாட்சன், தாமரை செல்வன், விஷால் ரவிசங்கர், ரோஹித், தோனி தாஸ், பாலாஜி குணசேகரன். உங்க எல்லாருக்கும் நன்றி. அட்டன் பண்ணவங்களுக்கு நன்றி. பிரேவேஷ் கண்டுபிடிச்சார் அபினவ். இந்த மேட்ச்லயே ஃபோக்கஸ்டா இருந்ததுனால திலக்கு விட்டு போச்சு. கண்டிப்பா ஒரு விக்கெட் தேவை. லுங்கி இங்கிடி அவரோட செகண்ட் ஓவர் அந்த அளவுக்கு பெரிய அந்த பிரேக் த்ரூ கிடைக்கல. பார்ட்னர்ஷிப் பாருங்க, ஆல்ரெடி 99, ஜஸ்ட் 8 ஓவர் இன் ப்ரோக்ரஸ். யூஸ்வலி அந்த பவுண்டரி கவுண்ட் மேல ஒரு க்ளோஸ் ஐ வச்சுப்பேன் முத்துவன் பாலா. நான் 9 4 10 6 சவுத் ஆப்பிரிக்கா. ஏற்கனவே 11 4 5 6 அடிச்சிட்டாங்க நியூசிலாந்து. ஸோ என்னமோ 16 17 ஓவர்ல இந்த மேட்ச் முடிஞ்சிரும்னு தோணுது. ரமேஷ் ஒரே ஒருத்தர் தான் பிக் பண்ணாரு நியூசிலாண்டை ப்ரீ மேட்ச் ஷோல. நாங்க எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு நியூசிலாந்து டெஃபினட்டா பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. 100 வந்திருக்கு இந்த பவுண்டரியோட. நியூசிலாந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் டின் ஆலன் அண்ட் டின் சைஃபர்ட் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சோபா. முதல் முறை அல்ல இந்த வேர்ல்ட் கப்ல 2 பேரும் 100 அடிக்கிறது. 100 பார்ட்னர்ஷிப்ல இன்வால்வ் ஆகுறது. ஸோ அண்ட் டெலிவரி அருமையா கண்ட்ரோல்டோட ஆடினாரு அலாங் த கிரவுண்ட் வைட் அந்த கவர்ஸ் ரீஜன்ல. டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் சப்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம். பட் க்ரூசிங் நியூசிலாந்து. நல்ல பால். 8 ஓவர் முடியுது. 103க்கு 0. விக்கெட். இது இந்த ஆட்டத்தின் ஒரு பெரிய திருப்பு முனை. வெற்றிக்கு தேவை 196 ரன்கள். இது ஒரு அட்டகாசமான சேசிங்காக இருக்க போகிறது. சஞ்சு சாம்சனின் ஆட்டம் இந்தியாவை செமி ஃபைனலுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை செமிஃபைனல் இது. ஓஹோ அப்படின்னு ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு மேட்ச் தான் கிடைக்கும் போல இருக்கு. 103 வித்வுட் லாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில பொழந்து கட்டுறாங்க நியூசிலாந்து. கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு மாற்றம். நான் பத்ரி, என் கூட ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. மற்றும் ஒரு பவுண்டரி. ரமேஷ், வெல்கம் டு த காம் பாக்ஸ். வணக்கம் பத்ரி. வணக்கம் நேர்களே. நியூசிலாந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க நீங்க மேட்ச். வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. வேற 8வது ஓவர் தான். 9th ஓவர் 107 ஃபார் நோ லாஸ். நம்ம நிறைய ஓப்பனர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் இது ரொம்ப அண்டர் ரேட்டட் பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் பேர் மாதிரி எனக்கு தெரியுது பத்ரி. சைஃபர்ட் அண்ட் ஆலன் வேற லெவல் பேட்டிங். ஃபின் ஆலன் அவரோட அரை சதத்தை பூர்த்தி பண்ணிருக்காருங்க. ஃபின் ஆலன் பல அரை சதங்கள் அடிச்சிருக்கலாம். ஆனா உலக கோப்பை அரை சதம் செமி ஃபைனல் மறு வாய்ப்புகள் கிடையாது. அதுவும் சாதாரண அரை சதம் இல்லைங்க. இது அதிரடி 263 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு அரை சதம். ரமேஷ் சீல் பண்ணி வச்சிட்டாரா மேட்சை? ஏன்னா மொத்தமே 3 ஓவர் தான் ஆடி இருக்காரு. அவரே 50 அடிச்சிட்டாரு. 19 பால்ஸ்ல 50. பின் ஆலன், நீங்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபினிஷிங் ஆலன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அவங்கள அதிவேக 50ல ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. 1 2 3 வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாருமே 19 பந்தில் அடிச்சிருக்காங்க. அப்படின்ற போது அந்த கெத்தா அந்த பேட்டை உங்க தோல்லையே வச்சுக்கோங்க. ஆனா நீங்க இப்போ உங்க டீமையும் உங்க தோல்ல வச்சு சுமக்கிறீங்க. சொல்லி முடியுங்க பத்ரி. இன்னொரு 6 போட்டுக்கோ. அக்கௌண்ட்ல போயினே இருக்குதுயா. கிரெடிட். சூப்பரான ஒரு 6. இந்த பந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் தான் தோல்ல சுமக்கணும். ஏன்னா அங்கதான் போய் விழுந்திருக்கு. மகராஜ் வந்தாலும் வந்தாரு, ஷார்ட்டா போட்டாலும் போட்டாரு. இவங்க 2 பேரும் ஆர்ம் சைஸை பாருங்க. எப்பா ஆர்ம்ஸ் இல்லைங்க, அது கன்ஸ். வேற லெவல்ல ஃபயர் ஆகுது. 77 மீட்டர் 6. இன்னைக்கு நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வெச்ச குறி தப்பல. ஆடிருக்காங்க. ரமேஷ் ஒன்று கேட்கணும். விக்கெட் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சா ரமேஷ் செகண்ட் பேட்டிங் போது? ஏன்னா இது 2வது வாட்டி பார்க்குறோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸும் சரி, இந்த மேட்சும் சரி. ஐ திங்க் பயங்கர
டிராஸ்டிக்காக நான் சொல்ல மாட்டேன். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இவங்க நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸே போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பின்னர்ஸே இல்லை இவங்க கிட்ட. கேஷவ் மகாராஜ் போட்டால் தான் உண்டு அப்படின்ற போது அவர் வந்த கட்டத்திலே மேட்ச் முடிஞ்சு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை பற்றி அடுத்த ஓவரில் பேசலாம். 117 ஃபார் நோ லாஸ். இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷனும் கவர்டு. எஸ், ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவலுக்கும் கவலையே வேண்டாம். எல்லாமே கேஷ்லெஸ் தான். இல்லனா எம்எல்ஏ சத்தியம் செய்ய நான் என்ன பைத்தியமா? நீ இறந்துட்டா நானும் இறந்து So போயிடுவேன். sweet. அவ்வளவு சந்தோஷத்தை எப்படி தாங்க வேணும்? பிஸ்க் ஃபார்ம் கூகுளி இதோட டேஸ்ட்ல இருக்கு ட்விஸ்ட். Make every wedding unforgettable with Joya Lucas Diamond Wedding Collection. Joya Lucas, world's favorite jeweler. 117 ரன் வித்அவுட் லாஸ் நியூசிலாந்து. வா, பெஸ்ட்டை லாஸ்ட்டுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உலகக்கோப்பையெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நீங்கள் கரெக்டான டைத்தில் பீக் பண்ணணும். நியூசிலாந்து ரபாடா. இந்த போட்டியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதா? பெரிய ட்விஸ்ட் தேவை. ரபாடா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கடைசியா இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிருக்காரு. சைஃபட் அவுட். காட்டு சுத்தினார் சைஃபட். பட்டுந்தனா வந்து கேஞ்சஸ்ல போய் விழுந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரபாடா நேராக ஒன்று கிளவராக பண்ணார். இந்த மாதிரி சமயத்தில் போலர்ஸ் ரொம்ப யோசிக்காம அடப்பாயா எங்கே போட்டாலும் ரன் போகுது அப்படின்றனால நேராக குச்சியை பார்த்து நான் போடுறேன் அப்படின்னு போடப்பட்ட ஒரு பந்து. அதற்கான ஒரு ரிவார்டு பெரிய செலிப்ரேஷன் இல்லை. ஏன்னா இன்னும் எக்கச்சக்க வேலை பாக்கி இருக்குன்னு அவருக்கும் தெரியும், டீமுக்கு தெரியும். அற்புதமான ஒரு 50+, 58 சைஃபட். நியூசிலாந்து 117 for 1. ஜென்சி சில் பண்ணுவாங்க, ஜென்சி டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனா ஜென்சி ஸ்னீஸும் பண்ணுவாங்க. ஜென்சிக்கு தலைவலிக்கவும் செய்யும். பட் உங்களுக்கு தெரியுமா ஜென்சி குழந்தைங்களா, பாம் இஸ் த ஒன்லி செல்லலு. சோ கீப் காம் அண்ட் அப்ளை த பாம். சோ ஜி குழந்தைங்களா, லகா